உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா இத்தனை பில்டிங் உங்க ஊர்ல இருந்து கட்டுறீங்க. இவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட முடிஞ்ச உங்களால, இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம் கட்ட முடிஞ்ச உங்களால, உங்களுடைய பணத்தை போட்டு வரி காசை போட்டு அன்னதானம் போட முடியாதா? உண்மையிலேயே உங்க ஊருக்கு பசுக்கடை விலைக்கு தலைவணங்குறேன். இந்த ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலையும் நான் எந்த ஊருக்கு போனாலும் ஐயா இசக்கி சுப்பையாட்ட காசு வாங்கி அன்னதானம் போட்டிருக்காங்க. அன்னதானம் போட்டதையே பெரிய தொகுதியினுடைய மேம்பாட்டு திட்டமா நினைச்சு மக்களை ஏமாத்தி இருக்காரு. அன்னதானம் போடுவதற்கு எம்எல்ஏ தேவையில்லை, அன்னதானம் போடுவதற்கு எம்பி தேவையில்லை, அன்னதானம் போடுவதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தேவையில்லை. மாறாக அந்த கோயிலை கட்டி நிர்வகிக்கக்கூடிய, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை வழிபடக்கூடிய தலைக்கட்டுதாரர் எத்தனை ஊர் இருக்கு. இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் வரி போடுவாங்க, தலைக்கட்டு வரின்னு சொல்லி. ஒரு வீட்டுல 2 பேர் கல்யாணம் ஆயிருக்கா, ரெண்டு தலைக்கட்டு வரி. 4 பேர் கல்யாணம் ஆயிருக்கா, 4 தலைக்கட்டு வரி. இப்படி போடுவாங்க. வரி போட்டு நம்மளால அன்னதானம் கொடுக்க முடியும். வரி போட்டு நம்மளால ஒரு திருமணம் கட்டி அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு ஒரு வருமானத்தை சேர்க்க முடியும். நம்மளால நம்மளுடைய பகுதிக்கு தேவையான நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு தான் எம்எல்ஏ தேவை. சிமெண்ட் ரோடு போடணுமா, எம்எல்ஏ தேவை. தார் ரோடு போடணுமா, எம்எல்ஏ தேவை. சாக்கடை வசதி, தெருவிளக்கு வசதி, கட்டிட வசதிகள், ரேஷன் கடை வேணுமா, பள்ளிக்கூடம் வேணுமா, பால்வாடி வேணுமா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையானதை செய்வதற்கு தான் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். ஆனால் அதை செய்யறதில்லை. ஆனால்